டுவெல்த் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்காகத்தான் நான் ஃபர்ஸ்ட் இது ஜூன் மந்த்ல இருந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே கிளாஸ் எடுக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சாப்டர்ல லாஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அதை ஃபர்ஸ்ட் நான் கிளாஸா எடுக்கிறேன். இது ரொம்பவே கஷ்டமான கொஸ்டின்னு சில பேர் நினைப்பீங்க. பட் இது ரொம்ப கஷ்டம் இல்லை. நீங்க இதை புரிஞ்சு படிச்சீங்கன்னா போதும். அப்படியே மெமரைஸ் பண்ணி எழுதுறது அதெல்லாம் சில டைம் சரியா இருக்காது. ஸோ நீங்க கீ பாயிண்ட்ஸ் எழுதுனாலே போதும். பட் உங்க ஸ்கூல்ல சொல்லுவாங்க அப்படியே எழுதுங்க அந்த மாதிரி. அது எப்படி ஏன் அப்படி சொல்றாங்கன்னு ஆனா எக்ஸாம்ல அப்படி இல்ல. எக்ஸாம்ல அவங்க கரெக்ஷன் பண்றது கீ பாயிண்ட்ஸ் பேஸ்ட் தான் இருக்கும். அப்படியே நீங்க லைன் பை லைன் எழுதினா கூட சில மார்க் கிடைக்காது. ஸோ நீங்க கீ பாயிண்ட்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு பிடிஎஃப் வாங்கி படிச்சீங்கன்னா உங்களுக்கு சூப்பர்வா இருக்கும். ஓகே. நான் இப்போ இந்த வேண்டிகிராஃப் ஜெனரேட்டர் உங்களுக்கு எடுக்கிறேன். என்ன சொல்லி தரேன். 1929ஆம் ஆண்டு ராபர்ட் வேண்டிகிராஃப் அப்படிங்கிற ஒருத்தர், அவரோட நேம். அவர் ஒரு மிஷினை டிசைன் பண்றாரு. அது என்ன பண்ணணும்னா, லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ கிரியேட் பண்ணும். அதாவது ப்ரொடியூஸ் பண்ணும். அதாவது 10^7 வால்ட் அளவுக்கு இருக்கிற அளவுக்கு அந்த மெஷின் ஒரு பொட்டன்ஷியல் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ ஜெனரேட் பண்ணும். அப்படி ஒரு மிஷினை அவர் கிரியேட் பண்றாரு. இந்த வேண்டி கிராஃப் ஜெனரேட்டர் இருக்குல்ல, அது என்ன பிரின்சிபிள்ல ஒர்க் ஆகுதுன்னு கேட்பாங்க. எந்த பிரின்சிபல் ஒர்க் ஆகுதுன்னா, எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன் அண்ட் ஆக்ஷன் அட் பாயிண்ட்ஸ். இப்போ a large hollow spherical conductor, அதாவது ஒரு பெரிய ஹோலோனா துளை வடிவமான ஸ்பெரிக்கல் ஸ்பியர்னா என்ன, பூமி எப்படி இருக்கு, ஸ்பியர் ஷேப்ல இருக்கு. அந்த ஸ்பியர் ஷேப்ல ஒரு துளை இருக்கு. அது எப்படி இருக்கும் பார்க்க, இந்த மாதிரி. a large hollow spherical conductor. நான் வேணா வரைஞ்சு காட்டுறேன். ஏதோ வினோதமா. அதாவது ஸ்பியர்ல ஹோல் இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். இது இன்சுலேட்டிங் ஸ்டாண்ட். இந்த ஸ்டாண்ட் தான் இன்சுலேட்டிங் ஸ்டாண்ட். பாத்தீங்களா? உங்களுக்கு நான் தெளிவா எடுக்கிறேன். சரி, என்ன சொல்லியிருக்காங்கன்னா, a large hole spherical conductor. இதுதான் அது. பாருங்க, ஸ்பியர் ஷேப்ல இருக்கா, ஒரு ஹோல் இருக்கா, அதான் லார்ஜ் ஹோல் ஸ்பெரிக்கல் கண்டக்டர். இதை இந்த இன்சுலேட்டிங் ஸ்டாண்ட்ல பிக்ஸ் பண்ணிருக்காங்க. இதை நம்ம வரைய முடியாதுல்ல. தட்ஸ் வை நம்ம இந்த டயக்ராம்ல தான் காமனா வரைவோம் எக்ஸாம்ல. நீங்க இதை வரையணும்னு நினைக்காதீங்க. இது எப்படி வரைய முடியும், இதுதான் வரையும். So, large hollow spherical conductor is fixed on insulating stand. Okay. Then, a pulley B is mounted at the center of the hollow sphere and another pulley C is fixed at the bottom. ஒரு புள்ளி B என்ன இருக்கு பாத்தீங்களா? இங்க தெரியுது பாத்தீங்களா? இது மாதிரி ரவுண்டா. இது எப்படி சர்க்கிள் போட்டா போதும். டயக்ராம்ல வரையும் போது இப்படிதான் இருக்கும். ரியல் லைஃப்ல இப்படி இருக்கும். ஒரு புள்ளி B, அது ஹோலோஸ்பியருக்கு சென்டர்ல இருக்கு. தென் புள்ளி C ஹோலோஸ்பியருக்கு பாட்டம்ல இருக்கு. இப்போ நீங்க ரொம்பவே ஈஸியா படிச்சிடலாம். புள்ளி B ஹோலோஸ்பியருக்கு சென்டர்ல இருக்கு, புள்ளி C பாட்டம்ல இருக்கு. அப்புறம் ஒரு பெல்ட், அதாவது இன்சுலேட்டிங் மெட்டீரியல்னு சொல்லுவாங்க. சில்க், ரப்பரு. இது என்ன பண்ணணும்னா 2 புள்ளிலயும் ரன் ஆகுது. இன்னொன்னு இருக்கு பாத்தீங்களா? இது வந்து இன்சுலேட்டிங் மெட்டீரியல்னு சொல்லுவாங்க. இது வந்து ரப்பர் பெல்ட் மாதிரி இருக்கும். இங்கேயும் தெரியுது பாருங்க, ரப்பர் பெல்ட். ஓகே. இப்ப நீங்க இந்த புள்ளி B இப்படி இருக்கு, புள்ளி C இப்படி இருக்கு. சரி, நான் வேகமா உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறேன். அப்பதான் நீங்க வேகமா புரிஞ்சுப்பீங்க. தென் அந்த புள்ளி C இருக்குல்ல, அது எலக்ட்ரிக் மோட்டாரோட பவர்ல கண்டினியூஸா டிரைவ் ஆகிட்டே இருக்கு. கண்டினியூஸா இது ஓடிட்டே இருக்கும். இந்த புள்ளி C கீழே இருக்கிறது மட்டும் ஓடிட்டே இருக்கும். ஓகேவா? இப்படி கீழே இருக்குது ஓடிட்டே இருக்கும். தென் the புள்ளி C ஓடுதா, டூ காம்பனன்ட் சீப் கோம் ஷேப்டு மெட்டாலிக் கண்டக்டர்ஸ் E and D. இன்னும் 2 கண்டக்டர் இருக்காங்க, E and D. அது என்ன இருக்கு பாருங்க, சீப் மாதிரி இருக்கா. இது புள்ளிக்கு பக்கத்துல தானே இருக்கு. புள்ளிக்கு பக்கத்துல ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. D and D. இது இந்த டயக்ராம்ல பாத்தீங்கன்னாலும் D and D ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கதை நீங்க பார்க்கலாம். சீப் மாதிரி இருக்கும், ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கு பக்கத்துல E பக்கத்துலயும் D பக்கத்துலயும். ஓகே, E பக்கத்துலயும் D பக்கத்துலயும் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த Dங்கிற காம்பு இருக்குல்ல, ஒரு சிப்பு காம்பு மாதிரி இருக்கு, ஒரு சிப்பு D. அது என்ன பண்றாங்கன்னா, பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் ஆஃப் 10^4V வைய பவர் சப்ளை. நீங்களே பார்த்துருப்பீங்க, மெஷின் ஜென்ரேட் பண்றதே 10^7 வால்ட் தான். பட் இந்த காம்பி மட்டுமே அலோனா 10^4 வால்டேஜ் வரைக்கும் ஒரு சப்ளை இருக்கு. அதுக்கு இந்த பொட்டன்ஷியல் இருக்கு. ஓகேவா? அது அப்பர் காம்பி E இருக்குல்ல, அது எங்க கனெக்ட் ஆயிருக்கு நல்லா பாருங்க. இன்னர் என்ன போட்டிருக்காங்க, இன்னர் சைட் ஆஃப் த ஹோலோ மெட்டல் ஸ்பியர்.
இந்த ஹோலோ மெட்டல் ஸ்பியருக்கு இன்னர் சைடுல கனெக்ட் ஆயிருக்கு. ஓகே, பாருங்க இந்த இடம். இந்த டயக்ராம்ல இந்த இடம். இனி இந்த டயக்ராம் இதை நம்ம டயக்ராமா போடும்போது இதை தான் நம்ம வரைய போறோம். இப்படி போட்டுட்டு சாரி கைஸ், இப்படி போட்டுட்டு இங்க ஈன்னு போட்டு காம் மாதிரி இந்த இடத்துல போடுவாங்க. இப்போ என்கிட்ட மவுஸ் இல்லை, அதனால இதை போட முடியல. தென் ஐ would say due to the high electric field near COMD, air between the belt and COMD gets ionized by the action of points ன்னு போட்டிருக்காங்க. அதாவது டிக்கு பக்கத்துல ஹை எலக்ட்ரிக் ஃபீல்ட் அதிகமா இருக்குமா இந்த ஏரியா. ஸோ அதிகமா இருக்கனாலேயே என்னவோ என்ன ஆகும்னா இந்த ஏரியா அயனைஸ் பண்ணது, இந்த பாயிண்ட்ஸ் ஆக்ஷன் ஆஃப் தி எலக்ட்ரான்ஸ் அந்த பாயிண்ட்ஸ்னால அயனைஸ் பண்ணப்படுது. ஸோ இந்த பாசிட்டிவ் சார்ஜஸ் எல்லாம் பெல்ட் பக்கத்துல போய் நெகட்டிவ் சார்ஜஸ் எல்லாம் அட்ராக்ட் டுவர்ட் தி காம்டி. ஓகேவா, பாசிட்டிவ் சார்ஜஸ் எல்லாம் பெல்ட் பக்கத்துல போகுது இந்த மாதிரி. நெகட்டிவ் சார்ஜஸ் எல்லாம் காம்ப் இருக்கலாம், இந்த காம்டியை அட்ராக்ட் பண்ணுது. ஓகேவா, பிளஸ்ல இருக்கிறது பாசிட்டிவ் சார்ஜஸ், நெகட்டிவ் சார்ஜஸ் மைனஸ்ல இருக்கும். என்ன பார்க்கலாம், இந்த மாதிரி தான் இந்த ஃபுல் சைக்கிள் நடக்குது. ஓகே, உங்களுக்கு பார்ட் 2 வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க.